ஹலோ பேரண்ட்ஸ். இப்போ வரிசையாக சம்மரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இல்லை என்னென்ன பேசிட்டோம், என்னென்ன எடுக்கணும், என்னென்ன நல்லது, சம்மருக்கு என்னென்ன இதெல்லாம் பற்றியும் சொல்லிட்டோம். ஆனால் ஒன்று பற்றி பேசலையே, என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது அதை சொல்லலையே. ஸோ அதை சொல்லலாம். எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம பழங்கள், ஜூஸு, நீர்க்கறி வகைகள் பற்றி பேசணும். நிறைய பழங்கள்லாம் எடுத்துக்கணும். அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். பலாப்பழம், இந்த பைனாப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாடரேட்டாக எடுத்துக்கணும். அதிகமாக சாப்பிட்டா என்ன டாக்டர் ஆகும் அப்படின்னா, அளவுக்கு மீறி ரொம்ப. ஏன்னா இப்போ சீசன் அப்படிங்கிறனால மாம்பழம் இதெல்லாம் இப்போ நம்ம தமிழில் அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க எல்லாம் சூடு சூடும்பாங்க. இதுக்கு என்ன சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடுங்கிறதுக்கு நம்ம சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அவங்களுக்கு ஸ்கின்னில் ரேஷஸ் வருதோ, டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்டோ, ஒரு அஜீரண கோளாறோ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டாயமாக வரும் அப்படின்லாம் அடித்து சொல்ல முடியாது, யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மாட்ரேட்டாக இருக்கிறது நல்லது தானேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பழம் சாப்பிட்றீங்க, ஒரு மாம்பழம் சாப்பிடும், டெய்லி நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஓவர் தானேங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம சம்மரில் எந்த மாதிரியான கிளாத்தில் படுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். எல்லார் வீட்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மெத்த. இதில் பார்த்திங்கன்னா அது மேலே பாலியஸ்டர் அழகழகாக பாம்பே டையிங் அது இதெல்லாம் ரொம்ப அழகு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நல்லது இல்லையே உடம்புக்கு. காட்டன் மேலே காட்டன் கிளாத்தாவது இருக்கணும். ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணுறது, நமக்கு எவாபரேட்டிவ் ஹீட்டு இது எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். இந்த பாலியஸ்டர், இந்த சிந்தட்டிக்லாம் அவ்வளோ செட் ஆகுறது இல்லை. எதுக்கு? சம்மருக்கு. இதே உங்களுக்கு குளிர்காலம் நீங்கள் கம்பளியை கூட போதிக்க. நம்ம ஊரில் கம்பளிங்கிறது சான்ஸே கிடையாது, சொல்கிற ஒரு பேச்சுக்கு. ஸோ உங்களுக்கு காட்டன் வெளில போகிறதும் சரி, போட்டுக்கிறதும் சரி, காட்டன் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தோட முக்கியமான விஷயங்க, இந்த 12லேருந்து 4 தயவு செஞ்சு இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சு வெளியில் போகாதீங்க. நான் அப்படியாகும் இப்படியாகும், நான் எல்லாம் போவேன், சான்ஸே கிடையாது. யாருக்கு வேணால் டீஹைட்ரேஷன் வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடல்ட்டுக்கு தான். பட் சில்ட்ரனுக்கு டீஹைட்ரேஷன் வந்துடும். நாக்கெலாம் வறண்டு போய் வாமிட்டிங் வரும், தலை சுற்றுறோம், டக்குன்னு மேக்காட்சி விடுறது, இதெல்லாம் பாசிபிள். ஸோ வெளில பொறுத்த மட்டும் நல்லா தண்ணியெலாம் குடிச்சிட்டு போங்க. கையில் ஏதாவது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு 11 to 3 அப்போ தான் நமக்கு ஹீட் ஆரம்பித்து மேக்ஸிமம்க்கு போகும். ஒன்லி திங் இஸ், இந்த அக்னி நட்சத்திரம் வரைக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. சில்ட்ரனும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெளில அலையிறது, அந்த சமயத்தில் இங்கே நான் எக்ஸிபிஷன் போகிறேன், இல்லை கடைக்கு போகிறேன், எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏன் டாக்டர் வெளியே போகக்கூடாது, வெளியே போகிறது எப்படி டாக்டர் வாழ்க்கிறது? என்ன சம்மர்னா எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கல. அப்படி இல்லை. கேப் போட்டுக்கோங்க, அழகாக தோனி மாதிரி ஒரு கேப் போட்டுக்கோங்க, ஒரு கூலிங் லெஸ் வாங்கிக்கோங்க. ஸோ யூஆர் ப்ரொடெக்டிங் சம்வேர், யூஆர் ப்ரொடெக்டிங். எஸ்பிஎஃப் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். SPF 50 இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு சன்ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேப்பு, கூலிங் கிளாஸு, SPF ஃபேக்டர், ஃபினிஷ்.